ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். இன்னைக்கு என்ன சமையல் பார்ப்போமா? வாங்க. மணத்தக்காளி கீரை தாங்க கடையில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு நான் கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்ல ஒரு 3-4 வாட்டி கழுவி வச்சுங்க. அதுக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, இதை வேக வச்சுருக்கேன். இது கூட பூண்டு, நல்ல நிறைய கை ஃபுல்லாக பூண்டு. என் காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய் போட்டுருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம். தக்காளி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. சில பேர் புளி போடுவாங்க, நான் புளிக்கு பதில் தக்காளி அதிகமாக போட்டுருவேன். இதை வந்து நம்ம விசில் போட வேணாம், இது வேகட்டும், சும்மா ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அந்த வெங்காயம் தக்காளிலாம். அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம். இதுக்கிடையில கோவக்காய் அரிஞ்சு வச்சிருக்குங்க. கோவக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. கோவக்காய் மசாலா பொரியல். நம்ம கீரை இந்த அடுப்பு மாற்றிப்போம். கோவக்காய் மசாலா பொரியலுக்கு என்ன மசாலா நம்ம அரைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன மசாலா எடுத்து வச்சிருக்கேன்னா, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பூண்டு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ காரமும் போட்டுக்கலாம். சோம்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகங்க. இது கூட 1 ஸ்பூன் தனியாவும் வைக்கணும். நான் மறந்துட்டு நான் அப்புறம் ஆட் பண்ணி போட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கடாயில் பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. நல்லா பொறுமையாக வறுக்கணும், செவக்க. இது அப்படியே மிளகாத்தூள் போட்டு பண்ணலாங்க. ஆனால் இது இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தனி டேஸ்ட் வரும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா காஞ்ச மிளகா கம்மி பண்ணிங்க, 1 காஞ்ச மிளகா போடணும். கீரை இது கடையில் வெந்துருச்சுங்க. நம்ம அலசி வச்ச கீரையை லாஸ்ட்ல, ஏன்னா ஃபர்ஸ்டே கீரை போட்டோம்னா கீரை கசந்துருதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம சட்டியில போட்டு கடையிற அந்த ஃபீலே இருக்கும். கீரை போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு நேரம் வறுக்கிறேன் அப்படின்னா, சிம்ல வச்சு வறுக்கணுங்க. அப்பதான் முடுக்குன்னு நல்லா வரும். இல்லைன்னா நல்லா இருக்கு, உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அந்த கடலைப்பருப்புலாம் நல்லா வரும். நல்லா சிம்ல வச்சு பொறுமையா வேகிறேன். 2 விசிலுங்க மேக்சிமம். கீரைக்கு 2 விசில், மேக்சிமம் 2 விசில் தான். இப்ப நான் வறுத்தது பொடி பண்ணிட்டேன் பாருங்க, கொரன்னு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம தாளிக்கலாம் வாங்க. கோவக்காக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே இந்த பாருங்க எவ்வளவு கோரஸா அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி கோரஸா அரைச்சி வச்சுக்கணும், ரொம்ப மழை இல்லாம. கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம கோவக்காய் எடுத்து அதுல ஆட் பண்ணிடணுங்க. நீங்க சைஸ் எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம். சில பேர் நீட்டா கட் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணுவாங்க. எந்த சைஸ் மேட்டரே இல்லைங்க, நீங்க எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுங்க. அது வேகிறதுக்கான உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். அது நல்லா வேகணுங்க. வேகிற அளவுக்கு மூடி வச்சிடணும். வாங்க, கோவக்காய் வரங்க வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா. என்ன பொடி சொன்ன? இதை கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், வேற நான் சோம்பு, பூண்டு, 4-5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கணும். சாதம் பொங்குது, சிம்ல வச்சிருவோம். இப்ப பாருங்க, இது கூட இந்த கோவக்காய் கூட இதை ஆட் பண்ணிடணும். இந்த பொடியை ஆட் பண்ணிங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு, காரம்லாம் எதுவுமே போட வேணாங்க. மிளகாத்தூளோ எதுவுமே போட வேணாம். மஞ்சத்தூள் மட்டும் வேணா கொஞ்சம் போடுங்க. நான் மஞ்சத்தூள் கூட போடல, உங்களுக்கு வேணா நீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே அந்த 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 கிரீனிஷா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இதுல ஏன் நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, இதுல காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிரும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க, தனியாவும் போட்டேன். இதுல 1 ஸ்பூன் தனியாவும் போடணும். ஒரே 1 ஸ்பூன் தனியாவும் போடணும். ஓகேங்களா? எனக்கு வறுக்கும் போது தான் ஞாபகம் இருந்தது. அப்புறம் 1 ஸ்பூன் தனியா போட்டேன் இதுல. அதுலயே அந்த காரமே போதும். இது கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 1 மினிட் மூடி வச்சிருவோம். அது அந்த பச்சை வாசனை போட்டோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம முட்டை பக்கோடா பண்ண போறோங்க. முட்டை பக்கோடாக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன் நானு. உங்களுக்கு எவ்வளவு முட்டை தேவையோ, எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். நாலு முட்டை இந்த உடச்சு ஊத்திட்டு இதுல பாருங்க, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, வெங்காயம் எவ்வளவு தேவையான வெங்காயம் அவ்வளவு போட்டுக்கலாம். எவ்வளவு வெங்காயம் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நாலு முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுல தேவையான அளவு கடலை மாவுங்க. கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, ஜாஸ்தி வேணாம். 2 ஒரு 3 ஸ்பூன் போடுங்க, அவ்வளோ. கடலை மாவு, கருவேப்பிலை, இது கூட கொத்தமல்லி பொடியா அரிஞ்சு போட்டா வாசனையா இருக்கும்.
இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டுருங்க. அலசி வச்சு பொடியாக அரிஞ்சு போட்டணும். இது கூட இஞ்சி ஒரு துண்டுங்க, இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டணும். இஞ்சி போட்டுட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டா போதும். கொஞ்சமா மிளகாத்தூள், ரொம்ப கொஞ்சமா மிளகாத்தூள். இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணணும். இந்த சைட்லாம் எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஓரமாக வச்சுங்க, அது ஊறட்டும். கோவக்காய் வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் மசாலா ஃப்ரை ரெடி. கீரைக்கு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட். இது நான் மஞ்சத்தூள் போடல, மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் கலராகவும் இருக்கும். நான் மஞ்சத்தூள் போடல இதில். நான் சரி அப்படியே அந்த க்ரீனிஷாகவே இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். கோவக்காய் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. அப்படியே மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கீரை தாளிச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் நெய் போட்டு தாளிச்சா வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 உளுத்தம்பருப்பு. அவ்வளோதாங்க. மற்ற எல்லாம் நம்ம இதில் போட்டோம். எல்லாமே பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு. கீரை கடைஞ்சி வச்சுங்க பாருங்க. இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுல தாளிச்சு ஊற்றிடலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டு தாளிச்சுன்னா வாசனையா இருக்கும். சும்மா 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கூட போடலாம். எண்ணெயே ஊற்ற தேவையில்லை கீரை தாளிக்கிறதுக்கு. வெறும் நெய் மட்டும் தாளிச்சா போதும். அவ்வளோதான், கீரை ரெடிங்க. மண் தக்காளி கீரை, மணமணக்கும் மண் தக்காளி கீரை ரெடி. இதுல சில பேர் ஒரே ஒரு கொட்டை கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி புளி போடுவாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேங்க. எங்களுக்கு மதியானமே தீந்துரும் இது. அதனால நான் புளியெல்லாம் போடல. அதுக்கு பதில் தக்காளி நிறைய சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க, கீரை ரெடி. இப்ப அந்த முட்டை பக்கோடாக்கு பேன்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருங்க. எண்ணெய் காயட்டும், நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். முட்டை பக்கோடாக்கு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ அப்படியே ஒரு ஸ்பூனா நம்ம ஊற்றுவோம். ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் குழியான ஸ்பூன் எடுத்துட்டு இது கடலை மாவு போட்டிருக்கல, அதனால அப்படிதான் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இது வேகட்டும், அப்படியே கொஞ்ச நேரம் வேகணும். அது அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் அப்படின்னு. இது ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் போட்டோன்னே வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போடுங்க. போட்டோம் இல்லையா, அதை பாருங்க. நீங்க அகலமா ஒரு பேன் இருந்தா கூட அதை எடுத்துங்க, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நான் நிறைய போட்டேன், அதனால உங்களுக்கு திருப்பி போடுறது கஷ்டமா இருக்கும். நீங்க அகலமா என்ன வச்சுருந்தாலும் இல்லை கம்மியா போடுங்க. 2 கம்மியா போட்டு கூட எடுக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால டக்கு டக்குன்னு பண்றதுனால பாருங்க. திருப்பி போடணும். திருப்பி போட்டு அவள் தான் டக்குன்னு வந்துடும். இது 2 நிமிஷம் தான். போட்ட உடனே அப்படியே பண்ணு மாதிரி வரும். இதாங்க முட்டை பக்கோடா. நல்லா இருக்கும், சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். அவள் தாங்க வெந்துருச்சு. நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பரோட வச்சு அந்த எண்ணெய் எடுத்துடலாம். அருமையான முட்டை பக்கோடா ரெடி. முட்டை பண்ணுன்னு சொல்லலாம், இல்ல முட்டை பக்கோடான்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வாட்டப்படுதோ அதுக்கு பேர் வச்சுங்க. ஆனா டேஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க ட்ரை பண்ணிக்கோ, நல்லா டேஸ்டா இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் நீங்க அதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த முட்டையை வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்டா போடணும் அப்படின்னா சும்மா ஒரு 1/4 சிட்டிக்கே சோடமா போட்டுங்க. இல்ல நான் போடல, ஏன்னா நான் ஒரு 1/2 hour கிட்ட அது அப்படியே ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால நல்லா இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு வேணா ஒரு 1/4 சிட்டிக்கே நீங்க அந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கான சமையல். முட்டை பக்கோடா, கீரை கடையல், கோவக்காய் ஃப்ரை. தேங்க்யூங்க. பிடிச்சிருந்தா ஹேமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் பார்க்கலாம். உண்மையாலுமே நல்லா இருங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூங்க.